மெகா டிவி நேயர்களுக்கு வணக்கம். பெண்கள்.com நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி. அதிகப்படியான பெண்கள் இன்னைக்கு பிசிஓடி ப்ராப்ளம் அப்படின்றதுல பெரிய அவஸ்தைப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த பிசிஓடி ப்ராப்ளம் எதற்காக ஏற்படுது? இது ஏன் ஏற்படுது? இதை எப்படி எளிமையா சரி செய்யறது? அப்படின்றத பத்தி தான் இந்த பதிவுல பார்க்க போறோம். இப்ப பெரும்பாலான பெண்களுக்கு இந்த பிசிஓடி அப்படின்றது ஏன் ஏற்படுது அப்படின்னா, இது ஒரு ஹார்மோன் இம்பேலன்ஸால ஏற்படக்கூடிய பிரச்சனைன்னு சொல்லலாம். இது ஒரு முதல் காரணமாக அமையுது. ஆமா. குறிப்பா பாருங்க, யாருக்கெல்லாம் தைராய்டு இருக்குதோ அவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, பிசிஓடி அப்படின்ற அந்த பிரச்சனை வர ஆரம்பிச்சிருது. அப்ப டிஎஸ்ஹெச்ல பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு, எஃப்எஸ்ஹெச்ல பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு ஓகேங்களா, இவங்களுக்கு பிசிஓடி வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றது தான் மெயினான ஒரு விஷயமே. அப்ப அவங்க ஹார்மோன் இம்பேலன்ஸ் ஆகாம அதை பேலன்ஸா வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. இது முதல் ரீசன். இரண்டாவதா இருக்கக்கூடிய ஒரு ரீசன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இது ரொம்ப சிம்பிளா இப்படியும் இதனாலயும் வருமா அப்படின்னு கூட உங்களுக்கு ஆச்சரியமா இருக்கலாம். கான்ஸ்டிபேஷன் பிரச்சனை இருந்தா கூட அவர்களுக்கு பிசிஓடி வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. மலச்சிக்கல் இருந்தால் அது பார்த்தீங்கன்னா, பெருங்குடலுக்குள்ள இருந்து நடக்கக்கூடிய தேக்கத்தினால வரக்கூடிய வெப்பம், காற்று இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இங்க டிஸ்டர்பன்ஸ் பண்ண வாய்ப்பு இருக்கு. அதுக்கப்புறம் அது பிரெயினுக்கு செல்லக்கூடிய அங்கேருந்து வரக்கூடிய சிக்னல்கள் இதிலெல்லாம் கூட தடைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. அப்போ இதுவும் பிசிஓடி வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்போ பிசிஓடி இல்லாமல் இருக்கக்கூடிய நபர்கள் கான்ஸ்டிபேஷனும் இல்லாமல் வச்சுக்கோங்க, அது ரொம்ப நல்லது. மூன்றாவதாக இருக்கக்கூடிய மிக முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா, உடலில் அதிகப்படியான வெப்பம். குறிப்பா இடுப்புக்கு கீழே அந்த கூபக பகுதியானது அதிகப்படியான வெப்பம் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா, நிச்சயமாக ஓவரிஸ்ல பிசிஓடின்றது வரும். பெண்களுக்கு உருவாகக்கூடிய கருமுட்டை உருவாகக்கூடிய இந்த ஓவரிஸ்ன்னு சொல்லக்கூடிய சினைப்பை பாருங்க, இறைவன் உள்ள இன்டர்னலா நமக்கு பார்த்தீங்கன்னா வயிற்றுக்குள்ள வச்சுக்கிறாரு, அதாவது பாடிக்குள்ள வச்சுக்கிறாரு. ஆனா ஆண்களுக்கு உருவாகக்கூடிய விந்தணு உருவாகக்கூடிய விந்துப்பை அப்படின்றது பாடியில இருந்து வெளியில வச்சுக்கிறாரு. இப்ப ஏன் அதை வெளியில வச்சாரு அப்படின்னா, அந்த ரீசன் என்னன்னா, அதிகப்படியான உடல் வெப்ப தாக்கம் அதுல தாக்கிடக்கூடாது அப்படின்றது தான். அப்ப அதே போலதான் பெண்களுக்கான அந்த சினைப்பை அப்படின்றதும் வெப்ப தாக்கம் ஏற்படக்கூடாது அப்படின்ற ஒரு விஷயமும் இருக்குது. அப்ப பெண்களுக்கு அதிகப்படியான வெப்ப தாக்கம் அங்க ஏற்பட்டுச்சுன்னா நிச்சயமா பிசிஓடின்றது வரும், யூட்ரஸ்ல ஃபைப்ராய்டுன்றது வரும். அப்ப வெப்பம் தான் ஒரு மெயினான ஒரு விஷயமாவே இருக்குது. அப்ப இந்த மிக முக்கியமான இந்த மூன்றாவது உடல் வெப்பத்தையும் நீங்க தணிச்சீங்கன்னா மட்டும்தான் பிசிஓடி வராமல் தடுக்கலாம். வந்திருந்தா அதுக்கு நம்ம என்ன சொல்யூஷன் பண்ணலாம் அப்படின்ற விஷயத்துக்கும் உங்களுக்கு சொல்யூஷன் சொல்றேன். அதையும் நீங்க பயன்படுத்தலாம். பட் முதல்ல வராமல் பாதுகாக்கிறது தான் ரொம்ப முக்கியம். அந்த வகையில் இதுக்கெல்லாம் என்னெல்லாம் கடைபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா, ஃபர்ஸ்ட் நீங்க உடம்ப குளிர்ச்சிப்படுத்தக்கூடிய ஒரு விஷயத்த பண்ணுங்க. அதற்கு வெந்தயத்தை இரவு நேரத்துல நல்லா ஊற வச்சுட்டு காலையில அந்த வெந்தய தண்ணிய நம்ம குடிக்கிறது நல்லது. கூடவே சேர்ந்து அந்த வெந்தயத்தையும் சாப்பிடுறது நல்லது. இந்த வெந்தயம் ஊற வச்ச வெந்தயத்தை காலையில மோரோட சேர்த்து இந்த வெந்தயத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா ரொம்ப நல்லது. அது உங்களுடைய அடி வயிற்று பகுதியை நல்லா கூலிங் பண்ணும். அப்ப இடுப்பு பகுதி கூலிங் ஆக ஆக உங்களுக்கு யூட்ரஸ் ஓவரிஸ் எல்லாம் நல்ல குளிர்ச்சியா இருக்கும். இந்த சிஸ்ட்ன்றது வராது. நீங்க பாருங்க, ஒரு தீக்குச்சி எடுத்து அப்படியே பத்த வைக்கிறீங்க. அது அந்த நெருப்பு உங்க கையில பட்டுருச்சு. அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கொப்பளம் வரும். அந்த கொப்பளம் பார்த்தீங்கன்னா அதுதான் சிஸ்ட். இப்ப இது எக்ஸ்டர்னலா ஏற்பட்டது. வெப்பத்தினால எக்ஸ்டர்னலா ஏற்பட்ட ஒரு சிஸ்ட். இதுவே உள்ள இன்டர்னலா ஏற்பட்டிருக்கு. அவ்வளவுதான். அந்த குறிப்பிட்ட ஒரு புள்ளியில அதிகப்படியான வெப்ப தாக்கம் ஏற்படும் பொழுது அங்க அது சிஸ்டா ஃபார்ம் ஆகுது. நீர் குமிழிகளாக அது உருவாகுது. அப்ப இந்த இந்த சிஸ்ட் வெளியேறணும், இல்ல வராம தடுக்கணும்னா அங்க வெப்பத்தை அதிகமா ஏத்திக்க கூடாது. அதற்கு உங்களுக்கு வெந்தயம் ரொம்ப அருமையா சப்போர்ட் பண்ணி கொடுக்கும். நிறைய பிசிஓடி கம்ப்ளைண்ட் இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி வெந்தயத்தை நைட்டு ஊற போட்டு சாப்பிட சொல்லியிருக்கிறோம் நம்மளுடைய வரக்கூடிய பேஷண்ட்ஸுகளுக்கு. அற்புதமான நல்ல மாற்றம் அவர்களுக்குள்ள கிடைச்சது. அப்ப அதை ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப எளிமையான ஈஸியான ஒரு விஷயமா இருக்கும். அதுபோல உங்களுடைய காலை உணவு அப்படின்றது ரொம்ப மிக முக்கியமான ஒரு உணவு. காலை உணவை நிறைய பெண்கள் இன்னைக்கு அவாய்ட் பண்றாங்க. அதை அவாய்ட் பண்ணாம இருக்கணும். அது ரொம்ப மிக முக்கியமான ஒரு விஷயம். அது உங்களுக்கு பிசிஓடி வராமல் தடுப்பதற்கு ரொம்ப அருமையா சப்போர்ட் பண்ணி கொடுக்கும். காலை உணவு நீங்க எடுத்துக்கிறது. காலை உணவு அவாய்ட் பண்ணாலும் அதுவும் ஒரு காரணமா இருக்குது.
அதுல குறிப்பாக காலை உணவு நீங்க எண்ணெயில் பொரித்த மாதிரியான உணவுகளோ, அல்லது இந்த பர்கரு அது மாரி வந்து அ ரெடிமேடா செய்யக்கூடிய உணவுகளோ நீங்க வந்து எடுத்துக்கிடாம, இயற்கை உணவுகளாக நீங்க காலை உணவு எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. காலையில ஏதாவது ஒரு பழம் சாப்பிடுங்க. குறிப்பாக விதையுள்ள பழங்கள் சாப்பிடுங்க. அதாவது கொய்யாப்பழம், கருப்பு திராட்சை, பன்னீர் திராட்சை, ஓகேங்களா? ஆ ஆரஞ்சு, மாதுளை இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு சீட்லெஸ் வந்துருச்சு. ஆனா சீட்லெஸ் சாப்பிடக்கூடாது. சீட்லெஸ் வந்து என்னங்க பண்ணும்? அதுல வந்து சீடு இருந்தா தான் இன்னொரு கொய்யா மரம் வளர வைக்கும். இன்னொரு மாதுளை மரம் வளர வைக்கும். இன்னொரு அந்த திராட்சை கொடிய வளர வைக்கும். அப்ப அதிலேயே விதை இல்லைன்னா என்ன பண்ணும்? அப்ப விதையில்லாத ஒரு பழங்கள் மலட்டு பழங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். விதையுள்ள பழங்கள் எடுத்துக்கங்க. குறிப்பா காலை உணவாக. உங்களுடைய சினைப்பையில் அங்க வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு, அந்த சினை முட்டைகள் உற்பத்தி ஆகுறது ரொம்ப சூப்பரா உற்பத்தி ஆகும். இன்ஃபெர்டிலிட்டி அப்படின்ற அந்த பிரச்சனையே வராம இருக்கணும் அப்படின்னம்னா, காலை உணவாக விதையுள்ள பழங்கள் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, ரொம்ப ரொம்ப நல்லது. அப்ப காலை உணவுல நீங்க பழங்கள் எடுத்துக்கங்க. இது ரொம்ப அருமையா சப்போர்ட் பண்ணி குடுக்கும். அதுக்கப்புறம் ஓகே. இப்ப பிசிஓடி இருக்குது. அதுக்கு நம்ம என்ன சொல்யூஷன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா, ஈஸியா நீங்க வீட்ல இருந்தே சரி பண்ணக்கூடிய ஒரு அருமையான ஒரு டிப்ஸ் ஒண்ணு சொல்றேன். ஒரு டீ தான். இந்த பானத்த நீங்க வந்து தினந்தோறும் எடுத்துக்கிட்டு வந்தீங்கன்னா, உங்களுடைய பிசிஓடி வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு, இல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் உங்களுடைய ரிப்போர்ட்ல காமிக்கும். என்ன மாதிரியான பானம் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா, ஒரு 150 எம்எல் வந்து தண்ணி எடுத்துக்கங்க. அதுல நல்ல சுத்தமான, நயமான பட்டை, ஓகேங்களா? பட்டை. ஆமா. நல்ல அந்த பட்டை வந்து வாங்கிக்கங்க. அது வந்து அ உங்களுக்கு பட்டைய வந்து பவுடர் பண்ணிக்கங்க. அது பெட்டர். பவுடரே பண்ணிக்கலாம். அந்த பட்டைய அரைச்சு பவுடர் பண்ணிக்கங்க. வெளிய ரெடிமேடா உங்களுக்கு பட்டை பவுடர்லாம் கிடைக்கும். இருந்தாலும் நீங்களே வந்து பட்டைய செலக்ட் பண்ணி ஆ உங்களுக்கு வாங்கிக்கிட்டீங்கன்னா, வாங்கிக்கிட்டு அதையே நீங்க அரைச்சு பவுடர் பண்ணி வச்சுக்கலாம். பெட்டர். 150 எம்எல் தண்ணிக்கு நீங்க ஒரு 1 ஸ்பூன் வந்து பட்டை தூள் எடுத்து போட்டுக்கங்க. எடுத்து போட்டுட்டு ஒரு 1 பிஞ்ச் ஓகேங்களா? அ ஒரு இஞ்சி பீஸ் கட் பண்ணி போட்டுருங்க. போட்டுட்டு நல்லா கொதிக்க வைங்க. கொதிக்க வச்சீங்கன்னா, இந்த 2ஓட எசன்ஸும் நல்லா அப்படியே இறங்கி வரும். நல்லா இறங்கி வந்துரும். இறங்கி வந்ததுக்கப்புறம் இறக்கிட்டு, இது கூட கருப்பட்டி அல்லது நாட்டு சர்க்கரை. இத வந்து ஆட் பண்ணிக்கங்க. கருப்பட்டியே பெஸ்ட்டு தான். சரிங்களா? நாட்டு சர்க்கரை கூட இன்னைக்கு ஒயிட் சுகர் மிக்ஸ்டு நாட்டு சர்க்கரை தான் இன்னைக்கு வந்து வருது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப அ கருப்பட்டிய எடுத்துக்கங்க ரொம்ப நல்லது. அப்ப இந்த கருப்பட்டிய இந்த பானத்தில இனிப்புக்காக நாம சேர்த்து நம்ம ஆட் பண்ணி சாப்பிடும் பொழுது, மிக அற்புதமான மாற்றம் வரும். நீங்க ஒரு 21 டேஸ் ரெகுலரா எடுத்துட்டு உங்க உடம்புல ஏற்படக்கூடிய மாற்றத்த பாருங்க. ஒரு 48 டேஸ் நீங்க கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா, நீங்க போயிட்டு லேப் ரிப்போர்ட்டே செக் பண்ணி பாருங்க. உங்களுடைய பிசிஓடில ஒரு மிகப்பெரிய மாற்றம் வரும். பிசிஓடியே வரக்கூடாதுன்னு நினைக்கிறீங்கன்னா கூட, இந்த பானத்த நீங்க அவசியம் தினந்தோறும் எடுத்துக்கிட்டே வாங்க. அப்ப இத நீங்க காலை, மாலைன்னு சொல்லிட்டு உங்களுக்கு கம்ப்ளைண்ட் இருக்குன்னா, காலை, மாலை 2 வேளை எடுத்துக்கிட்டு வாங்க. கம்ப்ளைண்ட் வரக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க, தினந்தோறும் ஒரு வேளை எடுத்துக்கிட்டு வாங்க. போதும். இத நீங்க காலையில எம்ப்டி ஸ்டொமக்லயும், நைட்டுக்கு சாப்பிட்டு முடிச்சுட்டு தூங்க போறதுக்கு முன்னாடியும் நீங்க எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. இத எந்த வயதிலிருந்து எடுத்துக்கலாம்? எல்லா வயதினரும் எடுத்துக்கலாம். தாராளமாக. இதுல வந்து குறிப்பிட்ட இந்த வயதுக்கு தான் அப்படின்லாம் எதுவும் கிடையாது. இது கூட நீங்க வேற எதுவுமே மிக்ஸ் பண்ணக்கூடாது. குறிப்பாக ஒயிட் சுகர் எதுவும் ஆட் பண்ணக்கூடாது. ஏன்னா, இன்னைக்கு நம்ம சாப்பிடக்கூடிய ஒயிட் சுகரும், ஒயிட் மில்க்கும் தான் இன்னைக்கு நம்ம எண்டோகிரைன் ரிலேட்டட் ப்ராப்ளங்கள் வருவதற்கே அடிப்படை காரணமாக இருந்தது. அப்ப இந்த டீய நீங்க வந்து எடுத்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னா, உங்களுக்கு பிசிஓடி வராமலும் தடுக்கலாம். வந்திருந்தால் அதையும் குணப்படுத்தலாம். இப்படி எளிமையான வீட்டில் பயன்படுத்தக்கூடிய இந்த முறைகள் மூலமாக பயன்படுத்தி என்றென்றும் ஆரோக்கியமாக வாழ வாழ்த்துக்கள். நன்றி.